வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த சிங்கோட அடைப்பை எப்படி ஒரு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் போதும். இதனோட பேர் ப்ளங்கர். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ளங்கர்னு சொல்லிட்டு. வெளிநாடுகளில் சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கும் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் இது மாதிரி ப்ளங்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. முதல் முறையாக இந்த ப்ளங்கரை வச்சு எப்படி சிங்கை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ளங்கர் வேணும் அப்படின்னா அமேசான்லேயும் கிடைக்குது, கடைகள்லேயும் இப்போ கிடைக்குதுங்க. இதை வீடுகளில் கூட தயார் பண்ணலாம். இதை ஒரு ரப்பரும் மரக்கட்டையும் வச்சு தான் இந்த ப்ளங்கர் தயார் பண்ணியிருக்காங்க. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்காக தண்ணீர்லாம் எப்படி கீழே வடிஞ்சு போகுதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு புஷ் தான் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளங்கரை வச்சு. அத்தனை தண்ணியுமே அப்படியே க்ளீன் ஆயிரும். உங்ககிட்ட இந்த ப்ளங்கர்லாம் இல்லையா? அப்போ கவலையே வேண்டாங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். எந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிங்கை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரே ஒரு புஷ் தான் பண்ணியிருக்கோம் ப்ளங்கரை வச்சு. எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இனி நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிங்கை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ப்ளங்கர் 59 ரூபாய் ரேட்லேருந்தே இருக்குதுங்க. பாத்திரத்தில் எச்சி சோறு இருந்துச்சுன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே பிளேட்டை கொண்டு சிங்கில் போட்டுருவோம். அதனால தான் இந்த மாதிரி அடைப்பெல்லாம் ஏற்படுதோ. அடிக்கடி இப்படி அடைப்பு ஏற்படும். அப்போ ஈக்கெல்லாம் வச்சு லைட்டாக குத்தினா போதும், அடைப்பு நீங்கிறோம். சில டைம் எப்படி க்ளீன் பண்ணாலும் ஈக்கல் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகவே ஆகாது. அப்போ தான் இந்த ப்ளங்கரை யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளங்கர் இல்லாமல் வீட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த சிங்கை க்ளீன் பண்ணலாம், சிங்கோட அடைப்பை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிங்க் அடைச்சிருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் தண்ணி பாட்டிலுங்க. காலியான தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. அதை அந்த அடைப்புள்ள இடத்துல வச்சுட்டு இப்படி புஷ் பண்ணால் போதும். இந்த ஏர் அங்கே போய் அடைச்சிருக்க அடைப்பை ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக காட்டுறேன், தொடர்ந்து பாருங்கள். எப்படி தண்ணீர்லாம் உடனே க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ப்ளங்கரோட யூஸும் இந்த பாட்டிலோட யூஸ் தான் ஒன்று தான். ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம அடைப்பை சரி பண்ணிக்கலாம். இன்றைக்கும் சிங்க் அடைச்சிருக்கு, ஆனால் தண்ணியோட அளவு ரொம்ப உயரமாக இருக்குது. அதனால் தண்ணீரோட உயரத்தை விட கொஞ்சம் வளர்த்தியான பாட்டில் எடுத்துருக்கோம். நம்ம தண்ணி போகிற இடத்துல ஹோல் உள்ள இடத்துல வச்சு புஷ் பண்ணால் போதும், பாட்டிலில் உள்ள ஏர் போய் அதை க்ளீன் பண்ணிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி க்ளீன் ஆகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.